இன்னைக்கு வந்து என்ன கேம் பிளேனா வந்து இதுதான் வந்து இது ஒரு புது கேமு. இது வந்து ஃபோனில் அந்த மாதிரிலாம் இல்லை, இது வந்து ஒரு கேம் பிளேஸ். இது வந்து உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லுங்கள். இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இது வந்து ஃபினிஷிங் பாயிண்ட். இங்கே பாருங்கள், இதில் என்கிட்ட இருக்க கேரக்டர்ஸ் வந்து எல்லோ கேரக்டர், ப்ளூ கேரக்டர் அண்ட் ஒரு பறக்கிற பேர்டு, ஈகிள் மாதிரி ஆனால் சிறியது. இது ஏதோ கேரக்டர்ஸ். அப்புறம் இது நோ கேரக்டர், இது நோ கேரக்டர். அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. வந்து இந்த மெயின் கேரக்டர் ப்ளூ நம்மக்கிட்ட இருக்குது, பிரெயின். அதுவும் இல்லாமல் ஈகிளும் நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் பிங்க் கேரக்டர் இல்லை. க்ரீன் கேரக்டர் ஏதோ இல்லை. அப்புறம் வந்து ஏதோ பிங்க் கேரக்டர் 2, ப்ளூ கேரக்டர் ஆனால் 2 ப்ளூ கேரக்டர், ஆனால் ஒரு ப்ளூ கேரக்டர் இருக்குது, பிங்க் 1 கேரக்டர், க்ரீனு. அதுவும் இல்லாமல் இதோட ஹெல்பிங் சிஸ்டத்தை பாருங்கள். இது வந்து ரோபோட்டு, இது வந்து டெலிஃபோன், இது வந்து ஒரு ஹெட்ஃபோன். வாங்க இது வந்து ஃபஸ்ட்டு புட்டிங் எடுத்துட்டோம். எல்லாத்தையும் எடுத்து வந்து இங்கே வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் லைனில் அந்த 3 பேரை நிறுத்திக்கலாம். இல்லை இந்த 3 பேருனா யாருன்னா எல்லோ, ப்ளூ, அப்புறம் ஈகிள் வேணாம், ஈகிள் கழுப்பன், அப்புறம் க்ரீன். உங்களுக்கு இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கா இல்லை இல்லையான்னு சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோவா இருக்காது. ஏன்னா இது கிட்ஸு விளாடணும் அப்படின்னா விளாட்லாம். இங்கே வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கடைசியில் இவங்க தான் மெயின் கேரக்டர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். யார் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபினிஷிங் லைன் கிட்ட போகிறாங்களோ அவங்க தான் வின்னர். அதுதான் சிக்கன் டின்னர் ஃபினிஷிங் லைன். ஓகே, இப்போ வந்து யாரை நோக்கலாம் அப்படின்னா இதில் வந்து 3 players விளாட்லான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தரே 3 பேர் ஓகே, நம்ம இப்போ வந்து ஜெட் பேக்கில் லேண்ட் ஆனால் முன்னாடி போகலாம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பெஷல் கேரக்டர் எப்படியும் வின் ஆயிடுவார். அதனால் ஹைட்டான கேரக்டர் எல்லோவை நவுத்தி இந்த மலையில் வைக்கலாம். இதுதான் பக்கத்தில் இருக்க மலை. அடுத்து எங்கே போக போகிறோன்னா ஜெட் பேக் வந்து அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் அவனை நவுத்த போகிறதில்ல. ப்ளூவில் வந்து சூப்பர் பவர் இருக்கிறதுனால வச்சுக்கோன்னு இந்த க்ரீன் மட்டும் அசையாத மரம் மாதிரி இருக்கான். இதில் வந்து இந்த குட்டியும் லேண்டில் நிற்க வைப்போம். என்னென்னா இவன் நிற்கல. ஓகே, அடுத்து 2 பேரும் வா ப்ரோ, நீயும் வா ப்ரோ. அடைச்சிக்கோ. இப்போ 2 பேரும் மீட்டிங் லைனுக்கு வந்துட்டாங்க. ஆனால் 3ஆவது ஆளும் மீட்டிங் லைனுக்கு வந்துட்டார். ஃபஸ்ட்டு இவர் எடுத்து அந்த ஜெட் பேக் போகிறாரு. இவர் அடுத்து எங்கே ஜெட் பேக் இருக்குன்னா அங்கே போயிட்டார். இல்லை
இங்கே வந்து இவர் இங்கே போயிட்டாரு. அப்புறம் இவர் வந்து இங்கே பக்கத்தில் போயிட்டு அப்புறம் இந்த ஜெட் பேக்கில் ஏறி இவர் தான் வின்னர் ஆவார்னு நினைக்கிறேன் கைஸ். அதெல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. நீங்கள் 3 பேர் வச்சு விளாட்லாம். இந்த கேம் இல்லைன்னா இது வந்து கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இது பழையது, நான் அதான் விளாட்றேன். இப்போ இவங்க 2 பேரும் இந்த வழியில் போயிட்டானுங்க. ஓகே, கடல்னா இவர் கொஞ்சம் யோசிக்கணும். ஆனால் இவர் பக்கத்துலேயே ஒரு லேண்டை வச்சு அங்கேயும் ஜெட் பேக் எடுத்துகிட்டு போயிட்டாரு. அடுத்து இந்த லேண்டுக்கு வந்துட்டார். இது அப்புறமா இவர் யோசிச்சுக்கலாம். இப்போதைக்கு ப்ளூவை நல்லா ப்ளூவை வந்து கான்ஃபிடென்ஸ் பண்ணலாம். க்ரீன் சரி, க்ரீனும் ரொம்ப இங்கே கிட்டவே இருக்கு. அதனால இவனையும் தூக்கி இந்த லேண்டில் போட்டேன். அப்படியே இவன் இந்த லேண்ட்லேருந்து வந்து க்ரீன் ஃபாலோ பண்ண மெத்தட் தான். ஆனால் வந்து க்ரீன் கிட்ட போகிறதில்ல, அப்படியே தாவி அந்த லேண்டுக்கு போயிட்டான். நான் கொஞ்சம் தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த கிட்ட எங்கே கிடைக்கும்னு சொல்லுங்கள், நான் வாங்கணும். ஏன்னா இந்த சூப்பர் கேரக்டர்லாம் வாங்கணும் எனக்கு. உங்களுக்கு இதை எங்கேயாச்சும் வாங்கியிருந்தீங்க இப்போனா இது எதில் வாங்கினீங்க எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. ஓகேவா, இப்போ ப்ளூ அசையாத மரம் மாதிரி 2 பேரையும் எல்லாரையும் முன்னாடி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு இப்படி நிற்கிறாரு. சரி வாங்க, இவரை வந்து தூக்கி எங்கே போடலாம், இங்கே போடலாம். அப்படியே இங்கேருந்து ஜம்ப் பண்ணி இங்கே போயிட்டோம். இங்கேருந்து ஜம்ப் பண்ணி இப்படி போனால் எல்லோரும் ஃபாலோ பண்ண மெத்தடை இவர் ஃபாலோ பண்ணுவார். அதனால் இவர் தூக்கி அப்படியே இந்த பக்கம் போட்டு இந்த பக்கம் போட்டால் எல்லாம் 3 பேரும் வந்துட்டானுங்க. இப்போ இவர் இந்த பக்கம் போயிட்டாரு, இவர் இங்கே இருக்காரு. இப்போ யாராச்சும் ஒருத்தர் தான் வின் ஆக போகிறாரு. கமெண்டில் சொல்லுங்கள் யார் வின் ஆக போகிறான்ட்டு. யார் வின் ஆனாலும் வீடியோ கொஞ்சம் கட் ஆகிடுச்சு. பழைய வீடியோவும் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ 3 இது வந்து ஒரு கேம் கேஸ். நான் பழைய வீடியோவில் போட்டிருப்பேன், ஜாயிண்ட் பண்ணியே போடுறேன். ஓகே இவங்க 3 பேரில் யார் கேஸ் தூக்கி போடலாம் கேஸ் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம கமெண்ட்டை பார்த்துட்டு இவங்க 3 பேரில் இருங்களேன், நம்மளுக்கு ஈகிள் ஹெல்ப் பண்ணுவான். ஈகிள் ப்ரோ சொல்லுங்கடா, வாட் ஹெல்ப் யூ நீட் ப்ரோ? ப்ளூ ப்ரோ ப்ளூ ப்ரோ என்ன ப்ரோ எனக்கு விட்டு தரியா ப்ரோ? இப்போ க்ரீன் ப்ரோ. ப்ரோ க்ரீனு நீ எனக்கு விட்டு தரியா ப்ரோ? அதெல்லாம் விட்டு தர முடியாதுடா டேய் படைக்கிற பசங்களா. ஈகிள் ப்ரோ எங்களுக்கு ஒரு முடிவை கொடு ப்ரோ. யார் ப்ரோ நாங்கள் இந்த ஃபினிஷிங் லைனுக்கு போனோம். அதான் ஃபினிஷிங் லைன்லேயே நிற்கிறான் பாரு. எது இந்த ஆலமர குச்சா? ஆலமர குச்சி தள்ளுறா. டெலிஃபோன் ஏடுறா. ஃபினிஷிங் லைன் தெரியுதா ப்ரோ? நீ பாட்டுக்கு யாரு ப்ரோ இப்போ அங்கே போவா? அதுவா ஃபினிஷிங் லைனுக்கு போகணுன்னா ஒரு வழி இருக்குன்னு நினைக்கிறேன். 1/2 hour லேட்டர். ப்ரோ சொல்லு ப்ரோ, 1/2 hour ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு உனக்கு தெரிஞ்சு இல்லையா, எங்களுக்கு தெரிஞ்ச கிரீன் தான் வின் பண்ணுவான். ஆட பங்கடா யஸ்மாலா சூக்காஸ் நான் தான் வின் பண்ணிட்டேன். நான் வின் பண்ணிட்டேன் ப்ரோஸ். கைஸ் நம்ம கிரீன் ப்ரோ வின் பண்ணிட்டாரு இந்த கேமை. ஏன்னா ஈகிள் சொன்னது அந்த கலர் தான். சரி டாட்டா பை பை கைஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.
இப்போதைக்கு டாட்டா பை பை. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம நம்ம பெல் ஐக்கன் தட்டி விட்டுட்டு போயிருங்க. பாய் கைஸ்.